வணக்கம் நண்பர்களே. ஆடி மாத அமாவாசை இந்த நாளில் நம்ம வீட்டில் கட்டாயமாக என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, முக்கியமாக நம்ம வீட்டில் கட்டாயமாக 18 வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் நாம் 25 தவறுகளை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன 25 தவறுகள்? இதையெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த பொருளை இந்த நாளில் வாங்கினா நல்லது, முன்னோருடைய ஆசி கிடைக்க எளிய பரிகாரம் என்ன, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு கடைபிடிக்க வேண்டிய விரத முறை என்ன, தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க என்ன செய்யலாம், வீட்டிலேயே எளிய பித்ரு பூஜை எப்படி செய்யலாம், ஆடி அமாவாசை அன்னைக்கு தானமாக என்ன கொடுக்கலாம், எந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமான புண்ணியம் கிடைக்கும், இதையெல்லாம் நம்ம இந்த ஒரே வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க, அதே போல் இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் சிறப்பாக உங்கள் ஊர் பக்கம் முக்கியமாக என்னெல்லாம் மேற்கொள்வீங்க, அல்லது உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் இருக்கலாங்க. ஆனால் அந்த தடைகள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னா நாம் நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து சிறப்பான பரிகார பலன்கள் செய்யும்போது கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவர முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். ஆடி மாத அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 2026 ஆடி அமாவாசை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்திருக்கு. முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் தானம் வழிபாடு இவையெல்லாம் செய்யறதுக்கு இது ரொம்ப உகந்த நாள். இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி வர இருக்குது. இதே மாதத்தில் அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஒரே நேரத்தில் வழிபாடு செய்யக்கூடிய அரிய வாய்ப்பை நமக்கு நிறைய கொடுக்குது. பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வரும். ஆனால் ஏன் இந்த ஆடி அமாவாசையில் மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புராணங்கள்லேயும் ஆகமங்கள்லேயும் பல விளக்கங்கள் கொடுக்குறாங்க. நம்ம முன்னோர்கள் உடலை விட்டு போனாலும் அவர்களுடைய ஆசீர்வாதமும் நம்மோடு இருக்கும் அப்படிங்கிறது மரபாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய பெற்றோர் தாத்தா பாட்டி முன்னோர்களுடைய உழைப்பினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பல குடும்பங்களில் அமைதி இல்லை, திருமணம் தாமதமாகுது, குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை கிடைக்கல அப்படின்னெல்லாம் சொல்லும்போது நம்ம முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம முன்னோர்களுடைய ஆசை இருந்தால் தான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசையில் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே எழுந்து வீட்டை சுத்தம் செஞ்சுடுங்க. வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏன்னா அமாவாசை நாட்களில் கோலம் போடாமல் இருக்கிறது தான் நல்லது. முக்கியமாக பூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கு ஏற்றுவது நல்லது. முடிந்த வரைக்கும் முன்னாடி நாளே நம்ம எல்லாம் சுத்தம் செஞ்சுறது தான் நல்லது. நம்ம வீட்டில் நேர்மறை சூழலை இதுதான் உருவாக்கும். அதே போல் பலருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய புகைப்படம் இருந்தால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு. முன்னோர்களுடைய புகைப்படத்தை பூஜை அறையில் வைக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது. பொதுவாக பல குடும்ப மரபுகளில் முன்னோர்களுடைய புகைப்படத்தை பிரதான தெய்வங்களோடு சேர்த்து வைக்கிறத தவிர்ப்பாங்க. அதுதான் நல்லது. நம்மளுடைய தெய்வங்களோடு நம்ம முன்னோர்களுடைய படத்தை வைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக தனியான ஒரு இடத்துல நம்ம மலர் சமர்ப்பித்து மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பது வழக்கம். முக்கியமாக எளிய முன்னோருடைய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்றுவது, ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறது, வெள்ளை மலர் இருந்தால் அதை நாம் முன்னோருக்கு சமர்ப்பிக்கலாம். முன்னோர்களை மனதில் நினைத்து நன்றி கூறுவது, ஏழைகளுக்கு உணவு தானம் கொடுக்கறது. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான தானங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம், குடிநீர் வழங்குதல், எல் தானம், அரிசி தானம், ஆடை தானம், பசுக்களுக்கு உணவு, பறவைகளுக்கு தானியம், நாய்களுக்கு உணவு, காகங்களுக்கு உணவு, இவையெல்லாம் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம வீட்டில் கண்டிப்பாக செய்யவே கூடாத தவறுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தலைமுடி வெட்டுறது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாத அமாவாசை மட்டும் இல்லை, சாதாரண அமாவாசைகள்லையுமே கூட நம்ம இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம்.
வீட்டில் சண்டை போடுறது இது செய்யவே கூடாது. கடுமையான வார்த்தைகள் கொண்டு மற்றவங்கள நம்ம பேசவே கூடாது. அதே போல் முன்னோர், முதியவர் அல்லது குடும்ப மூத்தோர்கள்கிட்ட மரியாதையாக நடந்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. பல குடும்பங்களில் ஆடி அமாவாசை அன்னைக்கு சைவ உணவு மட்டுமே சாப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குது. அதுதான் நல்லது. இந்த நாளில் நம்ம அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. இந்த நாள் ஆன்மீக வழிபாட்டிற்கான நாளாக கருதப்படுவதால் மது அருந்துவது பல மரபுகளில் தவிர்க்கப்படுது. அதே போல் பொய் பேசுதல், இந்த நாளில் நம்ம பொய் பேசுறது கூடாது. உண்மையுடனும் நேர்மையுடனும் நடந்து கொள்வது நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். பணம், சொத்து அல்லது வேறு எந்த விஷயத்திலுமே அநியாயம் செய்யக்கூடாது. அதே போல் வாய்ப்பு இருந்தும் உதவி செய்யாமல் இருப்பது சில மரபுகள் நல்லதாக கருதப்படுறது இல்லை. உணவு வீணாக்காமல் இருக்கிறது தான் நல்லது. முக்கியமாக காகங்களுக்கு உணவு அப்படின்னு பார்த்திங்கன்னா பல குடும்பங்களில் இது முன்னோர்களை நினைவு கூறும் ஒரு அடையாளமாக கருதப்படுது. பூஜை நேரத்தில் எளிய விளக்கு ஏற்றி நாம் வழிபாடு செய்கிறது பலருடைய வழக்கம். அமைதியாகவும் மன ஒற்றுமையுடனும் ஒருமையுடனும் வழிபாடு செய்கிறது முக்கியம். உயிரோடு இருக்கும் பெரியவர்களுக்கு மரியாதை செய்வதே மிக பெரிய புண்ணியம் அப்படின்னு பல ஆன்மீக நூல்களில் வலியுறுத்தப்படுது. பசித்தவரை நாம் பசியோடு அனுப்பாமல் சாப்பாடு கொடுக்கறது தான் மிக நல்லது. அதே போல் கோவிலுக்கு சென்றால் நாம் அதிகமான நல்ல முறைகளை நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் அப்படின்னாலும் மனதார நம்ம முன்னோருக்கு நன்றி செலுத்தி பல குடும்பங்களில் வழிபாடு செய்கிறது இன்றைக்கும் கடைபிடிக்கப்படுது. உறவுகளை இணைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நம்ம பார்க்கலாம். எதிர்மறை எண்ணங்களை விட நல்லாசியை பகிர்வது சிறந்ததாக சொல்லப்படுது. விலங்குகளை துன்புறுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பசு, நாய், பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு உணவு கொடுக்கறது பல இடங்களில் வழக்கமாக இருக்குது. முக்கியமாக நாம் இந்த நாளில் தர்ப்பணம் செய்கிறத அலட்சியமாக நினைக்காமல் இருக்கணும். வீட்டை சுத்தபத்தமாக ஒழுங்குமுறையோட பூஜை சூழலை வச்சுக்கணும். அதே போல் சூதாட்டம், வன்முறை போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது. இந்த நாளில் பயத்தை பற்றி நாம் பயப்படக்கூடாது. ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்ப மரபுப்படி வழிபட்டால் அதெல்லாம் நமக்கு சிறப்பான ஒரு வழிபாடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால தான் இந்த அமாவாசை நாளில் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக அமாவாசையில் இன்னும் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம வீட்டில் கட்டாயமான வழிபாடுகள் செய்யணுமா அப்படின்னு கேட்டால் மனதார நினைத்து உண்மையான வழிபாடுகள் செய்தாலே மிக நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் செய்ய வேண்டிய 18 வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு இந்த அமாவாசை பற்றிய தகவல்கள்லாம் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. 18 வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கணும். இந்த நாளில் அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து மனதை அமைதிப்படுத்தி இந்த நாளை நம்ம தொடங்குறது நல்லது. அதே போல் பூஜை அறை மற்றும் வீட்டு வாசல் இவையெல்லாம் நம்ம சுத்தம் செய்து வச்சுக்கணும். குளித்த பிறகு சுத்தமான எளிமையான ஆடைகளை அணிந்து வழிபாட்டை தொடங்குறது நல்லது. அரிசி மாவு கோலம் அல்லது எளிய கோலம் போடுறது வீட்டுக்கு மங்களகரமான வரவேற்புக்கு அடையாளமாக பார்க்கப்படுது. பூஜை அறையில் விளக்கு ஏற்றுவது, நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கை ஏற்றி இறைவனை வழிபாடு செய்கிறது. விளக்கின் ஒளி அறியாமையை அகற்றி ஞானத்தை அளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் எந்த வழிபாட்டையும் தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கி தடைகளை நீக்க வேண்டுவது. முன்னோர்களுடைய புகைப்படம் இருந்தால் தனி இடத்துல வச்சு, இல்லை அப்படின்னா மனதில் நினைத்து வழிபாடு செய்யலாம். பல குடும்பங்களில் முன்னோர்களை நினைவு கூறும் அடையாளமாக ஒரு செம்பு அல்லது வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் வைக்கும் பழக்கம். வெள்ளை அல்லது மஞ்சள் நிற மலர்களை சமர்ப்பிப்பது. முன்னோர்களுக்கும் இறைவனுக்கும் மரியாதை செலுத்தலாம். உங்களுக்கு விருப்பமான மந்திரம் அல்லது இறைஞாமத்தை சில நிமிடங்கள் மனதார ஜபிக்கிறது. முக்கியமாக ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நம என்ற மந்திரங்களை சொல்லலாம். அதே போல் பித்திருக்களுக்கு மனதார நன்றி சொல்வது. எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து நல்ல ஆரோக்கியமும் அமைதியும் ஒற்றுமையும் அருள வேண்டும் அப்படின்னு மனதார வேண்டிக் கொள்வது. பல குடும்பங்களில் காகங்களுக்கு சாதம் அல்லது எள் கலந்த உணவு வைப்பது முன்னோர்களை நினைவு கூறும் ஒரு பாரம்பரிய வழக்கமாக உள்ளது. அதே போல் பசு, நாய், பறவைகளுக்கு உணவு கொடுப்பது உயிர்களுக்கு அன்பு காட்டும் நாளாகவும் இந்த ஆடி அமாவாசை அமையும். முக்கியமாக அரிசி, பருப்பு, ஆடை, குடிநீர், நோட்டு, புத்தகம், உணவு இவையெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுப்பது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சில நிமிடங்கள் இறைவனை வழிபடுவது குடும்ப ஒற்றுமையை வலுப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பழக்கம். அதே போல் புனித நூல்களை வாசிப்பது. பகவத்கீதை, விஷ்ணு சகஸ்ரநாமம், சிவபுராணம், தேவாரம், திருவாசகம்
இவையெல்லாம். அதே போல் மாலையில் மீண்டும் தீபம் ஏற்றுவது, காலை மட்டும் இல்லாமல் மாலையும் ஏற்றுவது. இறுதியாக இந்த நாளில் நன்றியோடு நம்ம பிரார்த்தனை செய்கிறது நல்லது. இந்த 18 விஷயங்களையும் கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆடி மாத அமாவாசை, இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.